நிற்குமே. பர்கோத்தம் சவிலாசி குந்தலபரம் மாதுர்யமக்ஞானனோ புரோன்மீலன்னவயௌவனம் பிரவிலசத் வேணு பிரணாதாமிருதம் ஆஹபீனஸ்தன குட்மலாபிரபிதோ கோபீபிராராதிதம் ஜோதிஷேதசினச்சகாஸ்தி ஜகதாம் மேகாபிராமத்புதம். உத்தமமான நாராயணியத்தினுடைய 6வது தசகத்துல பகவானை பத்தின அழகையெல்லாம் வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாராயண பட்டத்ரி 8 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணி, விராட் ரூபமான குருவாயூரப்பா, உன்னுடைய திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் எத்தனை வைபவங்கள், எத்தனை சிருஷ்டிகள் என்று எல்லாத்தையும் வர்ணித்து வர்ணித்தவர்களுடைய சிருஷ்டியெல்லாம் முடிச்சவர் 6வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்காராம். அதுல பகவானுடைய விராட் ரூபத்தினுடைய வைபவங்களை தொடர போறார். அவர் தயாராகட்டும். அதுக்கு முன்னால் நாம் இந்த வைபவங்களை ஏதாவது ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு அடைவதுன்றது நம்ம எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். அந்த வகையில நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருக்கோயில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய கும்பகோணம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மேலக்கொட்டையூர் என்ற அழகான ஒரு சிறிய ஊர். அந்த மேலக்கொட்டையூரில் உள்ள சன்னதி தெருவில் அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி திருக்கோயில். பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி திருவாராதனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இத்திருக்கோயில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக இங்கே இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். இதோ கோயிலை அடைந்து விட்டோம். அழகான ஒரு முகப்பு. அந்த முகப்பிலேயே ருக்மிணி சத்யபாமா சமேதனாக ஸ்ரீகிருஷ்ணன் நின்ற திருக்கோலத்திலே நம்மை அழகாக வரவேற்கக்கூடிய காட்சி. உயர்ந்த கிரீடத்திலே இவன் சுதை வடிவமாக இருந்தாலும் மயில் தோகையை தான் சார்த்திக் கொண்டிருக்க, ஒருபுறம் ருக்மிணி பிராட்டி தாமரை பூவை கையிலே தாங்கிக் கொண்டு மற்றொரு கையை தொங்கவிட்டுக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய அழகான ரூபம். மற்றொரு புறம் சத்யபாமா பிராட்டியும் பகவானுக்கு அழகுக்கு அழகு கூட்டுபவளாக தானும் தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த முகப்பிலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய மற்றொரு திவ்ய வைபவம் இதோ. அவருடைய திருக்கைகள் 2ஆக அமைந்திருக்க, 2 திருக்கைகளும் நாம் தரிசிக்கும்படியாக இல்லை. ஒரே காரணம், அந்த திருக்கைகள் ருக்மிணி பிராட்டியை ஒரு புறமும் மற்றொரு திருக்கை சத்யபாமா பிராட்டியை மற்றொரு புறமும், 2 திருக்கைகளும் 2 பிராட்டிமார்களை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான பகவானுடைய கண்ணனுடைய தரிசனத்தை சுதை வடிவத்திலே முகப்பிலேயே அடைந்து இதே உள்ள நுழைய முயல்கின்றோம். ஆகா, அந்த சிறிய கோபுரம் 5 கலசத்துடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய விமானத்தை நாம் தரிசிக்கின்றோம். அந்த விமானத்திலேயும் பல விதமான தெய்வத்தினுடைய எம்பெருமானுடைய திவ்ய தரிசனங்கள். இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக நரசிம்மமூர்த்தி அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அழகான வைபவம். உயர்ந்த சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தித்தபடி ஒரு ஆசனத்திலே அமர்ந்து ஒரு திருவடியை மடித்துக் கொண்டு ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனம். இவரும் சதுர்புஜத்தோடு சங்கு சக்கரங்கள் 2 திருக்கைகளை அலங்கரிக்க, ஒரு கஸ்தமானது அபயகஸ்தமாக நமக்கு வரமளித்து, மற்றொரு கஸ்தமானது வரத கஸ்தமாக நம்மை வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த நரசிம்ம சுவாமியினுடைய இருபுறமும் பெரிய திருவடியான கருடன் விமானத்திலே சுதை வடிவத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய காட்சி. இதே விமானத்தில் அழகாக மற்றொரு புறத்திலே பரமபதநாதனுடைய சேவையையும் நாம் அடைகின்றோம். பரமபதநாதனாகத்தானே குருவாயூரப்பன் இந்த வைகுண்டத்திலே விராட் ரூபத்தினுடைய அழகையெல்லாம் பட்டத்திரிக்கு வர்ணித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீதேவி ஒரு புறமும் பூதேவி ஒரு புறமும் ஆதிசேஷன் கீழ் தான் அமர்ந்த திருக்கோலத்திலே ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு சங்கு சக்கரத்துடனும் கதையுடனும் பரமபதநாதன் நமக்கு காட்சியளிக்க, மற்றொரு புறம் இதே விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக மகாவிஷ்ணு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த வைபவங்களோடு நாம் விமானத்தின் தரிசனத்தோடு
இந்த குருவாயூர் க்ஷேத்திரத்தில் 6வது தசகத்தில் 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்ற ஒரு வைபவத்திற்கு திரும்புகின்றோம். இதோ அவரும் தொடங்கிவிட்டார். குருவாயூரப்பா, சம்சார சக்கரமயே சக்கரதர கிரியாஸ்தே வீர்யோ மகாசுர கணோஸ்தி குலானி சைலாகம் நாட்ய சரித் சமுதயஸ்தரவஸ்சரோம ஜீயாதிதம் வபுரனிர் வசனீயமீச. நாராயணியத்தினுடைய பட்டத்திரையனுடைய கம்பீரமே சில ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு காரணம் பிரத்யக்ஷ தெய்வமான குருவாயூரப்பன் எதிர இருந்து கேட்டு இருக்கார் இல்லையா? கிருஷ்ணா, உன்னுடைய செயல்கள் இருக்கே, உன்னுடைய செயல்கள் எல்லாம் சம்சார சக்கரமயி சக்கரதர கிரியாஸ்தே. சம்சார சக்கரத்தினுடைய சுயற்சி தான் உன்னுடைய செயல்கள். விராட் ரூபத்தில் உன்னுடைய திருக்கைகள் இருக்கக்கூடிய சக்கரம் சுத்தக்கூடிய ஒரு காட்சியோ எங்களுக்கு சம்சார சக்கரத்தை ஞாபகப்படுத்துறது. அவ்வாறு உன்னுடைய சக்கரத்தினுடைய சுயற்சியால், உன்னுடைய செயல்களால் எங்களுடைய சுயற்சி என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த வாழ்க்கையில ஜனனம், அதாவது பிறப்பு, மரணம், இறப்பு, இந்த இரண்டத்தையுமே உருவாக்கக்கூடியவன் குருவாயூரப்பனான நீ. உன்னுடைய சுயற்சியில எங்களுடைய ஜனன மரணம்ன்றது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு ஆதிசங்கர பகவத்பாதால் சொன்னது போல, குருவாயூரப்பா, எங்களுடைய வாழ்க்கையினுடைய சுயற்சின்றது ஒரு சக்கரம் தானே. சக்கரம் மேல வரும்போது ஜனனம், கீழே போகும்போது மரணம். அப்படி ஜனன மரணம்ன்ற எங்களுடைய வாழ்க்கையினுடைய சக்கரத்தை சக்கரபாணியான நீ கையில வச்சுண்டு சம்சார சக்கரம்ன்ற எங்க சக்கரத்தை ஓட்டக்கூடிய நிர்வகிகனாக இருக்கக்கூடிய உன்னுடைய செயல்கள் சம்சார சக்கரமயி சக்கரதர கிரியாஸ்தே வீர்யம் மகாசுர. உன்னுடைய பராக்கிரமம் இருக்கே, வீர தீர செயல்கள்லாம் நீ தசாவதாரத்துல எடுத்து பண்ணிட்டு இருக்கே. அந்த பராக்கிரமத்திலேருந்து எது உண்டாச்சு தெரியுமா? உன்னுடைய பராக்கிரமத்திலேருந்து நீ சிருஷ்டி பண்ணிய அவாத்தான் அசுரர்களின் கூட்டம். அதனால தான் உன்னுடைய பெரும் பராக்கிரமத்திலேருந்து நீ சிருஷ்டி பண்ணதுனால தான் அசுரர்கள்லாம் உன்னால் படைக்கப்பட்டவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருக்கா. உனக்கு விரோதிகளாக இருந்தா கூட அவர்கள் கூட உன்னால் படைக்கப்பட்டவர்கள் தானே. உன்னுடைய பராக்கிரமத்திலிருந்து தோன்றியதால் வீர்யம் மகாசுர கணோஸ்தி குலானி சைலாகம். உலகத்துல தோன்றி இருக்கக்கூடிய மலைகள் இருக்கே, அந்த மலைகள்லாம் ஏதோ தூசு மண்ணாகி மண்ணு கல்லாகி கல்லு மலையாச்சுன்னு நம்ம பௌதிகத்துல சொல்றோம். ஆனா எனக்கு நாராயணியத்துல நான் தெரிஞ்சின்றது என்னன்னு சொன்னால், அந்த மலைகள் கூட உன்னிடத்திலேருந்து சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தான். ஏன்னா உன்னுடைய விராட் ரூபத்துல அந்த மலைகளுடைய திவ்ய தரிசனம் எனக்கு எங்க கிடைக்கிறது தெரியுமா? உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் இருக்கே, அந்த எலும்பு கூட்டங்களாகிய எலும்பு தொகுதிகள்ல எனக்கு மலைகள் தெரியறது. அதே மாதிரி உன்னுடைய கை, அவனுடைய உடம்புகள்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் இருக்க, நாடிகள் இருக்க, அதுல எனக்கு ரத்த ஓட்டம் எனக்கு தெரியல. உன்னுடைய சிருஷ்டியில ஏற்பட்ட நதிகளுடைய கூட்டங்கள், அத்தனை நதியும் சேர்ந்து கூட்டமா, அதாவது பாரத தேசத்திலேயே இருக்கக்கூடிய கங்கை, யமுனை, காவேரி, சிந்து, பாரத புழா, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? எத்தனை பெரிய நதி கூட்டமா இருக்கும்? அந்த நதி கூட்டங்கள்லாம் எனக்கு ஒரு தரிசனத்தை உன்னுடைய நாடிகளாகிய ரத்த குழாயிலிருந்து நாட்டிய சரித் சமுதய ஸ்தரவஸ்சரோமே ஜீயாதிதம் வபுர நிர்வசனீயமீசே. உன்னுடைய ரோமங்கள் இருக்கே, அந்த ரோமம் உன்னுடைய திவ்ய தரிசனத்தால குருவாயூரப்பா எங்க ரோமங்கள்லாம் புலகாங்கிதத்தை அடையிறது. ஆனா விராட் ஸ்வரூபத்துல ஆயிரக்கணக்கான தலைகள், கால்கள், கைகளோட இருக்கக்கூடிய உன்னுடைய ரோமங்கள் இருக்கே, அதுல உலகத்துல உற்பத்தியாயிருக்கக்கூடிய எத்தனை வகையான மரங்கள் இருக்கோ அந்த மரங்கள் எல்லாம் எனக்கு தரிசனம் அளிக்கிறதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய ரோமங்கள்லேருந்து உண்டானதுதான் உலகத்துல ஸ்தாபிச்சு இருக்கக்கூடிய மரக்கூட்டங்கள். இப்படி அத்தனை சராச்சரம், அசையும் பொருள், அசையா பொருள், அத்தனையும் சேத்தன அச்சேத்தனங்களை படைச்ச நீ உன்னுடைய ரூபத்துல
ஜீயாதிதோ வபுர நிர்வசனீயமீச. உன்னுடைய விராட் ஸ்வரூபம் வெற்றியுடன் விளங்கட்டும், சர்வோத்கர்ஷமாக விளங்கட்டும் அப்படின்னு அந்த ரூபத்துக்கு பல்லாண்டு பாடுறாராம். அதனுடைய பெருமை எல்லாம் 6வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். செயலெல்லாம் வாழ்க்கையில் சக்கர சுழற்சியாகும் மயிலிலா வீரியல் தான் மயக்கிடும் அசுரர் கூட்டம் வயமிகு எலும்பு குன்று நாடிகள் நதி உரோமம் வியல் மரம். அவர் சமஸ்கிருதத்தில் சொன்னதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து நம்ம இதை கேட்கும் போதே புரியக்கூடிய அளவுக்கு அழகாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட நம்ம பட்டத்திரி சொன்னதுக்கும் இங்கேக்கும் வித்தியாசம் இல்லை. வயமிகு எலும்பு கூடு நாடிகள் நதி உரோமம் வியல் மரம் உந்தல் மேனி வெற்றியை விளைக்கும் என்றோம். கிருஷ்ணா, உன்னுடைய அந்த திருமேனி இருக்க, அந்த திருமேனி வெற்றியையே எப்பவும் கொடுக்கணும். பகவானுடைய அந்த ரூபத்தை கிட்டத்தட்ட முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு பட்டத்திரி வந்துட்டார். முதல் ஸ்லோகத்துல அவனுடைய விராட் ரூபத்தினுடைய எத்தனை தலை எத்தனை கால்கள் இருக்குன்னு ஆரம்பிச்சு கிடுகிடுகிடுன்னு அவனால் படைக்கப்பட்ட அண்ட சராச்சரங்கள் ஜீவங்கள் பறவை கூட்டங்கள் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டே வந்தவர் அந்த தசகத்தினுடைய கடைசி அந்த தசகத்தை முடிக்கக்கூடிய ஒரு பரிணாமத்துக்கு பட்டத்திரி வந்துட்டாராம். அதனால தான் இப்படிப்பட்ட விராட் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உன்னுடைய ரூபம் சர்வோத்கர்ஷமாக என்னைக்குமே அழியாததாக மங்களகரமாக இருக்கட்டும்னு எப்படி பெரியாழ்வார் பகவானுடைய ரூபத்தை பார்த்த உடனே அவனுக்கு மங்களகரமாக இருக்கணும்னு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு பல்லாண்டு பாடினாரோ அதே போல நாராயண பட்டத்திரியும் கிட்டத்தட்ட பல்லாண்டு பாடி இந்த தசகத்தினுடைய பூர்த்திக்கு வராராம். இப்படி காண கிடைக்காத உன் ரூபம் இருக்கே புறநீர் வசனீய மீச வெற்றியை விளைக்குமன்றோ உந்தன் மேனி. எப்பவுமே ஜெயத்தை கொடுக்கக்கூடிய உத்தமமான இந்த விராட் ஸ்வரூபத்துக்கு அழிவே கிடையாது, மங்களகரமாக இருக்கட்டும்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்சவர். தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகமான 10வது ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கின்றார் என்ற வைபவங்களை நாம் இந்த மேலக்கொட்டையூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய ஆலயத்தின் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம்.